புக் பண்ணி அடுத்த நாளே டெலிவரி பண்றது என்னோட அதிர்ஷ்டம் அப்பா. அம்மாவை பேங்குக்கு வர சொல்லி போட்டு நானும் நம்மட வண்ணமயில் ஏறும் என் தங்க வடிவேலோ கந்த நூனை காண தினமோடி வருவேனோ. என்னோட தலைவனை வணங்கி விட்டு அண்ணாவுக்கு பைக் எடுப்பதற்காக காசு தேவைக்காகத்தான் அம்மாவை பேங்குக்கு வர சொல்லி போட்டு நானும் காத்திருந்து காத்திருந்து காலெல்லாம் நோகுதம்மா. அம்மா விடிய சாப்பிடவும் இல்ல, சாப்பிட்டுத்தான் பைக் எடுக்க போகணும், வேலைக்கும் வானே. 1 hour later. அம்மா வேலைக்கும் வந்தா நான் கோயில்ல பொங்கல் வைக்கிறேன்னுட்டு நேந்தும் போட்டேனப்பா. சத்தியமா அந்த அளவுக்கு பசி கொடுமையப்பா. என்னைய விடிய காத்தால சாப்பிட முடியாம வேலைக்கும் வேண்டு வேற சொல்லி போட்டு அவ மட்டும் வேலைக்கும் பெற மாட்டா. இது என்ன நியாயம்? பொறுமையின் மறு வடிவம் தான் நான். எங்க வந்தாலும் காத்திருக்க வேண்டியதா கிடக்குது கோதாரி. சோகத்திலையும் சின்னதா ஒரு புன்னகை. இனித்தான் கடும் பெம்பல். நான் ஏதோ கணக்கு வழக்கு தெரிஞ்சால் மாதிரியே என்னைய நம்பி அவ்வளவு காசு கட்ட அம்மா கையில தந்து விட்டான்றதுக்கு எண்ணி கிழிச்சு விட்ட நீங்களே பாருங்க அந்த பெம்பல. சத்தியமா இது கேமராக்கு முன்னால நடிச்சாலும் அன்றைக்கு இதுதான் நடந்தது. உண்மைக்குமே நான் வந்து ஒரே நேரத்துல காசுகளை எண்ணி முடிக்க மாட்டேன், அவ்வளவு பெரிய காசு கட்ட. நீங்களும் என்னைய மாதிரி சில பேர் இருப்பீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. தலைவரே வந்தா சுட்டான் செத்தான் ரிப்பீட், வந்தா சுட்டான் செத்தான் ரிப்பீட், வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட், வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட். எத்தனை ரிப்பீட் நடந்தது தெரியுமா அன்றைக்கு? சினேதங்கள் நாங்கள் வந்து லீஸ்லான் பைக் எடுக்கிறோம். இப்ப நீங்கள் இலங்கையில எங்க லீஸ்ல பைக் எடுக்கிறண்டாலும் பைக்கின் 50% முற்பணமா காட்டி மிச்சத்துக்கு தான் லீஸ் போடலாம். அதுதான் புதிய சட்டம். நாளைக்கும் உங்களோட கண்ணுல பட்டா முக்கியமான தகவல் ஒன்று நாளைக்கு சொல்றேன், சரியா?